மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டால் நான் முதல்ல சொல்லிட்டேன். இதை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். அவனுங்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஆனால் யாருன்னு ஒருத்தர் சொல்லணும். இல்லை, அவனுக்கு நானே அதிகம். இந்த கண்டவனுக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவன், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தவன், ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், கொள்கைன்னா என்னான்னு கேட்பான். உங்கள் அக்கால ஓலி, உங்கள் அத்தா, உங்கள் அம்மாவோட தாயொலி, அந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு எச்சோ பொறிக்கு நாய். அவனை நேராக பார்த்தா அவனை செருப்பத்துன்னு அடிப்பேன். அவன் அவன் என்ன சொல்கிறான், அவர் பார்த்து படிக்கிறவரான், துண்டு சீட்டான். இவன் சொல்கிறான், இந்த வேசி மகன் சொல்கிறான், இந்த பாஸ்டர்ட் பிம்பு சொல்கிறான், துண்டு சீட்டன்றான். விஜய் எப்படா படிக்கிறான்? டேய், அவராவது ஒரு லீடர் என்ன இன்செட்னு பேசணும். உன்ன மாதிரி புறம்போக்கும் கிடையாது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் ஒரு லீடர். அவர் ஆல் இண்டியா லெவலில் லீடர். அவர் இன்செட்டு பேசணும், குறிப்பெடுத்து பேசணும். கலைஞரும் குறிப்போடு தான் வருவார். கலைஞர் சொல்லுவார் பேச்சாளர் பேட்டிகளை, ஹோம்ஒர்க் பண்ணாமல் எந்த பேச்சாலும் ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்னுவார். அவருடைய மகன் அவர் கலைஞருடைய இதயத்தை இரவலாக பெற்றவர் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஒருத்தன் அந்த குல்பேஸ் மடிக்க சப்பி நிகரிய அந்த பொம்பளை பொறிக்கு குடிகாரன் எச்சோ பொறிக்கு தாயொலி மோவன், அந்த பாடுகிறான் இல்லை, அவங்க அத்தா அவன், அவங்க அம்மாவில் அவன், இவன் நடிகர் விஜய், அவன் ஸ்கொயராக பேப்பர் எடுத்து வரானே. இவ்வளோ பெரிய பேப்பர் இங்கே துண்டு சீடன் இன்ஸு, இப்படி இவ்வளோ பெரிய பேப்பர் 10 பேப்பர் பார்த்தாடா படிக்கிறான். அப்போனா வாயில் என்ன வச்சுருந்த நீ? அவன் சொல்கிறான் பார்த்து படிக்கிறாரு, இவர் இந்தியாவை வழி நடத்த வரான். அவன் கிண்டல் பண்ணுறான். யார்? நாஞ்சில் சம்பத். பார்த்து படிக்கிறாரு, இவர் இந்தியாவை வழி நடத்த வரா அப்படின்னு இவன் கேட்குறான். டேய், உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாதுடா. நான் பல முறை சொல்லிட்டேன், குடியாத்த குமரன் மூத்திரத்தை குச்சா கூட உனக்கு புத்தி வராது. நான் கொள்கைவாதி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் தலைவன் தளபதி தான். நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். நான் திமுக தான். உறுதியாக நிற்கிறேன். நீ என்னன்னா நாஞ்சில் சம்பத் என் மூத்திரத்தை குடி, அப்போனா உனக்கு புத்தி வரத பார்க்கலாம். உங்கள் வார்த்தா நீ அன்னைக்கு திமுக, அப்புறம் வைகோ அண்ணன் வைகோ அவர்களோட சென்று மதிமுக, அப்புறமா அவரே காட்டி கொடுத்த, அவர் உன்னை துரத்திட்டாரு. அப்புறமா அங்கங்கே பொறித்துணும் இருந்த, அப்புறமா ஏடிஎம்கே மேடிக்கு போனேன். அந்த அம்மா உன்னை கொள்கை பொறுப்பு இணைச்சலராக்கி கார் கொடுத்து உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துச்சு. அந்த அம்மாவே ஏதோ பேசினேன், உன்னை பொறுப்புலேருந்து எடுத்துச்சு. அப்புறமா அந்த அம்மா இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறது? அப்புறமா டிடிவி தினகரன்கிட்ட போனேன். அப்புறமா அவங்ககிட்ட திரும்பி கொஞ்ச நாள் சசிகலா கிட்ட போனேன். அப்புறம் அங்கே இங்கே சுற்றி இருந்தேன். அப்புறம் திமுக மேடை ஏறிட்டேன். உன்னை ஏற்றினாங்க பார் திமுக மேடையில். இவன் திமுக மேடையில் ஏறி பல பேச்சாளர் பொழப்பை கெடுத்தான். ஆனால் உதயா அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். சரி, நம்மளை நம்பி வந்திருக்கிறானு. திமுகவில் நல்ல லட்சமாக சம்பாதிச்சேன். என்ன சொல்கிறது, 50,000 1 லட்சம் ஒரு மீட்டிங். எல்லா மந்திரிகிட்ட போனேன். எல்லா மந்திரிகிட்ட போயிட்டு லட்சமாக பணம் வாங்கின பையனை எம்டி படிக்க வேணும்னு இப்படி வாங்கிட்டு திமுகவில் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுற, நேராக போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டான். அவன் ஒரு கேடு கட்டவன், மானம் கட்டவன். யார்? விஜய். அவன் ஒரு பாடூஸ் பையன். அந்த புறம்போக்கு அந்த விஜயும் செருப்பால் அடிக்கணும். இது வரைக்கும் 54 பேர் கொலை பண்ணிக்கிறான் விஜய். என்னது ஒருத்தவன் இது வரைக்கும் 54 பேர் கொலை பண்ணிக்கிறான் விஜய். ஆக்சிடென்ட்டு, கூட்ட நெரிச்சலில் சேர்த்து கரூரில் 41, இப்போ சேலத்தில் 1, இன்னும் 54 பேரை கொலை பண்ணிக்கிறான். இப்போ எங்கள் வேறு அகரஞ்சேரி வரப்போகிறான். அங்கே எத்தனை பேர் கொலை பண்ணுவான்னு கொலை பண்ண போகிறான், எத்தனை பேர் சாகடி போகிறான்னு தெரில. கொஞ்சம் எல்லாம் ஜாகிரதையாக இருங்க. அவன் என்னடா டேய், அவன் என்ன, அவன் பேப்பர் தான் வச்சுட்டு படிக்கிறான். நீ எங்களை பார்த்து தளபதியை பார்த்து பண்ணுங்க தகுதி தடாரியே, உனக்கு கொள்கை தடா. விஜய் இவன் பேசாத பேச்சு இல்லைங்க நண்பர்களே. டேய் விஜய், புறம்போக்கு நாய, பொம்பளை பொறிக்க எச்ச பொறி குடிகார நாய, டே பிம்பு விட்டு சாப்பிட்றவன. டே விஜய், அவன் உன்னை பற்றி என்னென்ன பேசினா தெரியுமாடா? டே லோஃபர் விஜய், லவடிக்கப்பால் விஜய், டே கேப் மாதிரி புள்ள மாதிரி. டே விஜய், அவன் என்னென்ன பேசினா தெரியுமா உன்னை? அப்பா, அவன் உன்னை பேசாத பேச்சேடா. டே நான் கூட அவ்வளோ பேசுடா விஜய், உன்னை அவ்வளோ பேச்சு அவன் பேசினான்டா. அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன தேர்தல் பரப்புரையா, எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரியா இந்த மயிறு லவடா. இவன் போடா புறம்போக்கு. இவன் தளபதி பற்றி பேசுகிறான், அண்ணன் உதயா பற்றி பேசுகிறான். எங்கள் விஜய் தானே செல்ஃபி எடுக்கிறாரு. உதயநிதி செல்ஃபி எடுத்தா உனக்கு செல்ஃபி எடுக்காதுன்னு அவங்க அம்மாவில் நீ என்ன விலகு பிடிச்சி பார்த்தியாடா? அவருக்கு செல்ஃபி எடுக்காதுன்னு. டே அவருக்கு 2.5 கோடி தொண்டங்கனால நான் ஒருத்தன். அவரை விட்டுடு. எங்கள் தலைவனை உதயாவை பார்த்து செல்ஃபி எடுக்காதுன்றல, அவரை விட்டுடு. இப்போ நான் அவர் தொண்டேன், செல்ஃப் எடுக்குதா இல்லையா நான் காட்டாடா? உங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா அனுப்புறியா, இல்லை வேறு யாருன்னா அனுப்புறியா? விளக்கு பிடிக்கிறியா? செல்ஃப் எடுக்குதா இல்லையான்னு பார்க்குறியா? டே புறம்போக்க பேசுறது பார்த்து பேசு.
என்னது பார்த்து பேசு. என்ன மாதிரி ஆள் வரணும்னா நீங்கள்லாம் அந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் எல்லாம் நடத்துகிறாங்களே இந்த கருத்தரங்கம் என்ன நான் வந்து அவங்க ஒருத்தா உண்மை எவனோ தாயோலி மணின்னு ஒருத்தங்கிறான்ப்பா, லயோலா மணியோ தாயோலி மணியோ புறம்போக்கு பையன் என்ன சொல்கிறது அவன்லாங்கிறான் இல்லை என்ன ஏற்றணும் அதை திருட்டலாட்டி சிரிக்கிறான் பார் 420 840 அந்த படுஸு அந்த ஆதவர்ஜினா நீங்கள்லாம் பேசுகிறீங்கல்ல என்ன ஏற்றணும் மேடம் உங்கள் அம்மாவில் பேசுகிற பேச்சில் துண்டகான துணியை காண ஓடிடுவீங்க. அவர் தலைவர் தளபதியை பார்த்து இவன் சொல்கிறான் இந்த நாஞ்சி சம்பத்து என்னடான்னு கேட்டால் அவருக்கு இப்போ பார்த்து படிக்கிறவர் யாருன்னா பேப்பர் கொடுக்கணும்னா அவர் பேச தெரியாது. ஆடங்க டேய் கோத்தா நீ உன்ன மாதிரியா திமுகவில் இருக்கும்போது அதிமுக எப்படி திட்டினானோ அப்படி அதிமுக போயிட்டு திமுக திட்டுறோம், அங்கே போய் அப்புறம் பிஜேபி திட்டினான், இப்போ தேமுதிகவில் போயிட்டு இங்கே திமுக திட்டுறான் அதிமுக திட்டுறான் பிஜேபி திட்டுறான். டேய் இவன் ஒன்று சொல்லட்டுங்களா அந்த சாட்டை துறைமுருகன் இருந்தாலும் திமுக திட்டுறான் இருந்தாலும் இந்த நாஜி சம்பவத்தை வச்சு செய்யறதுக்கு அந்த சாட்டை துறைமுருகன் தான் சரியான ஆள். இவன் போய் விஜயை பார்த்தான் பாருங்க, விஜயை பணம் கொடுத்தாங்க சேர்த்துனாங்க இவனை, விஜய் போய் பார்த்தா பாருங்க. அதோடு சரி இவன் திரும்பி விஜயை பார்க்கவே இல்லை, பார்க்கலன்னா பேசல கூட்டத்தோடு கூட்டமாக பார்க்குறான். இவனை எதுக்கு எந்த நிகழ்ச்சிகளை அவனை கூப்பிடுறது இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் விஜயை தோப்பான் யாரு அண்ணன் விஜயகாந்த், அவர் ஜெயிச்சார் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அண்ணன் விஜயகாந்த்ல அவனை யூக்கலாக பேச முடியாது. இன்றைக்கி அவங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டு இன்றைக்கி பெரிய கட்சி ஆயிடுச்சு தேமுதிக ஆச்சா. இவனே தோப்பான், விஜயே தோப்பா. டே லோஃபர் அவன் ஒரு தலைவன் கூட்டமாடா அவன் கூட இருக்கிறது. ஒருத்தர் என்னடான்னா என் புருஷனை கூட விஜய் தான் பிடிக்கும் கெக்கேன்னு சிரிக்கிறா. இன்னொருத்தி என்னடனா கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு நான் விஜய் லவ் பண்ணுறேன் அவன் கூட பர்த்தனை ஒரு புள்ள பெற்றுக்குவான்றான். இன்னொருத்தி என்னடான்னா அவன் என்ன சொல்கிறான்னா என் குழந்தை ஐசியூவில் இருக்குது அது செத்துட்டாலும் பரவாயில்ல விஜய் பார்க்க வந்துக்கிறான்றா. இன்னொருத்தி என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம் விட்டு வந்துக்கிறேன் எனக்கு விஜய் தான் முக்கியன்றா. இன்னொருத்தி என்ன பண்ணால் 2 நாளைக்கு முன்னாடி மேடையில் தாலி கட்டி போட்டான். எனக்கு என் பெத்தம் கூட தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும் தாலி கட்டி போட்டான். இன்னொருத்தி என்ன சொல்கிறா எங்கள் வீட்டில் 9 பேர் நான் ஓட்டு போடுவேன் விஜய் ஓட்டு போடுவேன் அவங்க ஓட்டு போடலாம் மீதி 8 பேரை விஷம் வச்சு சாவச்சிடுவான்றா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா எனக்கு விஜய் மேலே ஒரு உணர்வு இருக்குதுன்றா. இது இப்போ விஜய் பின்னாளுங்கிற இந்த கூட்டம் ஒரு காம கூட்டம்டா. அது விஜய் பின்னாலை பற்றி இந்த யூடியூப்லலாம் பேசுகிறாங்க இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லை யார் அந்த அந்த அவங்களாம் யார் விஜய் பின்னாளுங்கிறது ஒரு காம கூட்டம்டா கொள்கை கூட்டம்டா. பார்த்தா நீயே கொள்கைவாதி இல்லையே நாஜல் சம்பத் உங்கள் அம்மாவில் நீயே கொள்கைவாதி இல்லையே. நாளைக்கு இவன் தோற்று போவான் நாளைக்கு எந்த கட்சிடா போவ யார் சேர்ப்பாங்க உன்ன இப்போ நீ போவாத கட்சி எதுனாக்குதா சொல்டா நீ போவாத கட்சி எதுனாக்குதா. உங்கத்தா இவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உனக்கு சோறு போட்டார்ரா. டே பாஸ்டர் உனக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சோறு போட்டார். நீ உடம்பு சரியில்லை இருக்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உனக்கு உயிர் காப்பாற்றினாரா. அன்றைக்கி அந்த அம்மா ஜெயலலிதா கூட உனக்கு உடம்பு சரியில்லை போது உயிர் காப்பாற்றினாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே பேசுகிறான் டிஎம்கே பேசுகிறான். நீ ஏடிஎம்கே பேசு டிஎம்கே உனக்கு நீ அரசியல் அநாயகா இருக்கும்போது நீ யாரை காப்பாற்றின உதயநிதி காப்பாற்றினாரா. எங்கள் கூட்டம்லாம் நீ பேசுன. இன்றைக்கி என்னடான்னா நான் உதயா பற்றி பேசுகிறான் அடிங்க அவனை அடிக்கணும். என்ன சொல்கிறது அவனை எங்கே பார்த்தாலும் செருப்பத்துன்னு அடிக்கணும். அவனை அந்த தாயோலி மணிக்கிறான லயோலா மணி இவனெல்லாம் எங்கே பார்த்தாலும் அவனை உரைங்க பாருங்கள் நம்ம ஆட்களில் அந்த கருத்தரங்கத்தை அவன் பேசுகிறத. ஆனால் அழகாக சம்பவம் பண்ணார் செந்தில்வேல். அவர் பேசும்போது கலாட்டா பண்ணால் எங்கள் செயல் பாபு மாண்புமிகு இந்துசாமி அன்வழித்துறை அமைச்சர் சேகர் பாபுகிட்ட சொல்லி எங்கள் ஆளுங்க வந்து சரியாக பூஜை பண்ண டே நாங்கள் அச்சாவை திருப்பி அடிக்க முடியுமா அவனால டே விஜய் கட்சி தமிழக வெற்றி விட்டு கழக புறம்போக்கு டே பாஸ்டர்ஸ் நாங்கள் அச்சா திருப்பிடுவோம் மவனை பிச்சு எடுத்துருவோம் உங்கள் அம்மாவில். இந்த தேர்தல் தான் உங்களுக்கெல்லாம் நாஞ்சில் சம்பத்து சீட்டு வச்சுன்னு படிக்கிறாரு அவர் இந்தியாவுக்கு தலைமை தாங்கிறதா. டே லோஃபர் புறம்போக்கு விபச்சார தொழில் பண்ணி போடுகிற அரசியல் விபச்சாரடா. நீ முதலமைச்சரை பற்றி பேசு தேர்தலுக்கு பேசுமான இந்த தேர்தல் முடிவிட்டோம் பார்த்தா நீ எந்த மேடை யாருன்னு பார்க்குறோம். நன்றி வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.